Hi my dear family members, welcome back. So this time election series ஓட continuation தான். ஸோ இந்த வாட்டி நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டாக், இதுவும் வந்து ஒரு லேப் பேஸ்ட் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கலில் இருக்க கம்பெனி. ஸோ இந்த ஸ்டாக்கோட வேல்யூ நியர்லி 25,000 rupeesக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டாக்குக்கு நீங்கள் 25,000 rupees கொடுக்கணும். எஸ், ஸோ அந்த கம்பெனி நேம் வந்து அபவுட் இந்தியா. ஸோ அபவுட் இந்தியா இந்த எலெக்ஷன் சீரீஸில் ஒரு முக்கியமான ஸ்டாக். ஸோ இதில் என்னெல்லாம் நடக்க போகுது அண்ட் ஏன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எலெக்ஷன் சீரீஸில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ அபவுட் இந்தியாவோட டெக்னிக்கல் சார்ட் தான் இது. ஸோ நியர்லி இந்த ஸ்டாக் வந்து 2010 இருக்குது. ஸோ 2010 இந்த ஒரு ஸ்டாக் கம்பெனி ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அது நியர்லி வந்து நல்ல ஹெவியான வேல்யூவில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. ஒரு பெரிய அப் சைடில் இருந்தால் இந்த ஸ்டாக் கண்டினியூஷனாக போயிட்டுருக்கு. கொரோனா டயத்துலேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு புல்லிஷில் தான் இருக்கும், ஏன்னா இது லேப் பேஸ்ட் அப்படிங்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துலாம். இது வந்து வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட்ன்றனால நமக்கு வந்து வீக்லியிலே கிளியராக தெரியும். ஏன்னா இந்த லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவல் மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம், இந்த ஒரு ரெசிஸ்டன்ட் இருந்திருக்கு. இந்த லெவலில் பிரேக் பண்ணதுமே வந்து நல்ல ஒரு பெரிய ட்ரெண்ட் கொடுத்ததும் இந்த 23,000 நியர்லி 24,000 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடம் வந்து ஒரு பெரிய ஹையாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் பண்ணதுமே திருப்பி ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி ஹெவியாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது பிரேக் அவுட் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்லேருந்து நல்லா பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து இந்த இடத்த திருப்பியும் இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிமாண்ட் ஜோன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஜோனை பேஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும். நான் 25,000 rupeesக்கு வாங்கணுமா அப்படின்னு கன்ஃபார்மாக வாங்கணும். நல்ல ஒரு கம்பெனி தான் இது. ஸோ நல்ல ஒரு சேனல் பேட்டர்ன்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெளியே போயிருக்கும் தெரியுதுங்களா. சேனல் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த நியர்லி 25,000 இப்போ இருக்கு. இன்னைக்கு டேட்டில் இந்த 26,000 கீழே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எங்கே வேணாலும் திருப்பி வரலாம். ஆர் இந்த ஸ்டாக் இங்கேயே இருந்து இப்படியே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக் இங்கே வரைக்கும் வந்துட்டு அண்ட் தென் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ரெண்டுமே இங்கே இருக்குது அப்படிங்கிறனால நம்ம இந்த இடத்துல நம்ம பை பண்ணிக்கிறது தான் கொஞ்சம் அவேர்னஸோடு இந்த இடத்துல பை பண்ணிக்க தான் பெஸ்ட்டு. ஸோ 25 to 30% டார்கெட் இதுதான். ஸோ அபவுட் இந்தியாவோட டார்கெட் வந்து இதுதான். ஸோ 25 to 30% நம்ம எப்பவுமே வைப்போம். ஸோ அபவுட் இந்தியாவோட 25%னா 32,000 and 33,600. ஸோ இது வந்து இன்னும் ஹெவியாக தான் இருக்குது இந்த ஸ்டாக். கண்டிப்பாக இந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக். ஸோ எலெக்ஷன் சீரீஸில் இந்த ஸ்டாக் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் ஒரு பொட்டென்ஷியலான அப்சைட் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகிருக்கு. அந்த ஆக்ட்னதுமே ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த இடத்த இப்போ மார்க் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு மூமெண்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு இந்த சேனல் லைனுக்கு மேலே இருக்கிற ட்ரெண்ட் லைன் இப்போ இருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் இப்போ பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா there is a huge opportunity. ஸோ ப்ராபப்ளி இன்னும் 2-3 days கூட இது இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே. ஸோ ப்ராபப்ளி எப்படி நடக்கும் அப்படின்னா இங்கே இப்படி இருக்கிறது இப்படி பிரேக் அவுட் ஆகிட்டு இப்படி வந்துட்டு அண்ட் தென் இந்த ஆல் டைம் ஆகிருக்கலையா இப்படி போயிட்டு அண்ட் தென் இட் வில் கம் பேக் அண்ட் தென் இப்படி தான் போகிறதுக்கான பொட்டென்ஷியல்ஸ் வந்து இருக்குது. ஸோ 25 to 30% இந்த இடம் வருது இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல இடம். ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ 14th May, டுடே இட்ஸ் 6th May இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ இன்னொரு 1 weekல இதுக்கான ரிசல்ட்ஸ், இந்த கம்பெனியோட இயர்லி ரிசல்ட்ஸ் வந்து வரப்போகுது. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து இப்போது சூப்பரான ஒரு மூமெண்ட்டுக்காக காத்துட்ருக்கு. ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் above all, I am not a SEBI registered person. Before you are taking any position, please consult your own financial advisor. Thank you for watching. Have a great day. God bless you.